சென்னை அருகே 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்துக் கொன்ற வழக்கில் வாலிபர் தஷ்வந்த்துக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அவரை வழக்கிலிருந்தும் விடுவித்து தீர்ப்பளித்துள்ளது. வழக்கு விவரம் என்ன? சென்னையில் கடந்த 2017ஆம் ஆண்டு 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று உடலை எரித்த வழக்கில் கைதான தஷ்வந்த் பெயரை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது. சென்னை மாங்காட்டை அடுத்த மௌலிவாக்கம் மாதாநகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த தம்பதியின் 6 வயது மகள் சம்பவத்தன்று வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். சிறுமியை பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காத நிலையில் பதறிப்போன பெற்றோர் உடனே போலீசாரிடம் புகார் அளித்தனர். வழக்கு பதிந்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசாருக்கு அதே அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த சாப்ட்வேர் இன்ஜினியரான தஷ்வந்த் என்ற இளைஞர் மீது சந்தேகம் எழுந்தது. அவரை பிடித்து விசாரணை நடத்தியபின் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ததாக கூறி கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். எனினும் 90 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத காரணத்தால் தஷ்வந்த் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி தஷ்வந்த் அவரது தாயார் சரளாவை அடித்து கொலை செய்துவிட்டு அவர் கழுத்தில் இருந்த 25 பவுன் தங்க நகைகளை பறித்து கொண்டு மும்பைக்கு தப்பிச் சென்றார். பின்னர் மும்பை போலீசார் உதவியுடன் தஷ்வந்த் கைது செய்யப்பட்டு மீண்டும் புழல் சிறையில் அடைத்தனர். அதன் பிறகு தஷ்வந்த் மீது சிறுமி வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு, தாயை கொலை செய்த வழக்கு என 2 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வந்தது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கு விசாரணை கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் நிறைவடைந்தது. தஷ்வந்துக்கு மரண தண்டனையை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனையை உறுதி செய்தது. இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தஷ்வந்த் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றபோது தஷ்வந்துக்கு அளிக்கப்பட்ட தண்டனை தூக்கு தண்டனை என்பதால் விசாரணைக்கு ஏற்கிறோம் என தெரிவித்ததோடு தூக்கு தண்டனையையும் நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு புதன்கிழமை தீர்ப்பு வழங்கியது. அதில் தஷ்வந்த் தொடர்பான வழக்கில் முறையாக ஆதாரம் ஏதும் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதேபோன்று சமர்ப்பிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் தஷ்வந்த் தான் இருந்தார் என்பதை உறுதிப்படுத்தவில்லை. DNA ஆய்வும் சரியானதாக ஒத்துப்போகவில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். எனவே சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அளித்து மரண தண்டனையை வழங்கிய கீழமை நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்கிறோம் என தீர்ப்பளித்ததோடு தஷ்வந்தை உடனடியாக விடுவிக்கவும் உத்தரவு பிறப்பித்தனர். முன்னதாக தனது தாயை கொன்ற வழக்கில் தஷ்வந்த் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் தற்பொழுது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருந்தும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.